நம்ம உங்கள்ட்ட ஒரு யூதன் வந்து கேட்டான், நபி அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் வமன் யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார், அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்லயே கேட்கிறான். புரியுதா? அப்ப கடன் என்ன செய்யலாம், வாங்கலாம், தப்பு இல்லை. நபியை என்ன செஞ்சான், அந்த கடனை கேட்கறதுக்காக வேண்டி நபியினுடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்து கேட்டான், துண்டை போட்டு இழுத்து கேட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கோவம் வந்து என்ன செஞ்சாங்க, அவனை அடிக்க பாஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, விட்டுடுங்க, அவருக்கு உரிமை இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கு. கடன் கொடுத்தாரு, நான் இன்னும் திருப்பி கொடுக்கல. உங்களுக்கு என் மேல அவ்வளவு மரியாதை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கடனுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அவர் அடிக்க பாயறதுல என்ன கிடையாது, நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை போட்டு இழுக்கும் பொழுது கூடையே போனாங்க, இப்படி கூடையே போனாங்க. அல்லாஹ் அக்பர். அவ பாருங்க, கடனாளி என்ன செய்யலாம், அவரு கடுமையாக நடந்து கொள்ளலாம், கொடுக்காத பட்சத்துல கடுமையாக நடந்து கொள்ளலாம். ஆனா என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கடனாளிக்கு என்ன செய்யணும், அவர் கஷ்டப்படுறாரு, இன்னும் காசு வரல கையில, ரொம்ப நெருக்கடி கொடுக்க கூடாது. நம்மளுக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னா நெருக்கடி கொடுக்க கூடாது. சரி, நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ கொடுங்க, இப்ப கொடுக்குறீங்களா, அப்பவும் என்ன செய்யணும், ஒரு தவணை சொல்லணும். இப்போ ஒரு மாசத்துல கொடுக்குறேன்னு வாங்கினாரு, அவரால் கொடுக்க முடியல, அடுத்த மாசம் கொடுத்துறீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் ஒரு தவணை அவருக்கு இருப்பதாக ஞாபகமூட்டி சொல்ல வேண்டும். உங்களுக்கு அடுத்த மாசம் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், பார்த்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி, அப்பதான் என்ன செய்யும், அடுத்த மாசம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. சரி, எப்ப கிடைக்குதோ அப்ப கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க கியாமத்துல தான் வாங்கணும்.